அதை பேசி வேதத்தில் அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. எப்படி அவங்க வந்து தோற்று போனாங்க, தரிசனம் உடைந்து போனது, இதெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். கடைசியாக தாவீதை குறித்து நம்ம பார்த்து வந்தோம். இன்றைக்கு கூட அந்த பகுதியில் தான் ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுத்தால் இஸ்ரேல் தேசத்துடைய முதல் ராஜா அவன் தான். ஆனால் அவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரியான முறையில் செவி கொடுக்காமல் அவசரப்பட்டு அநேக காரியங்களை செய்கிறான். அதனால் ஆண்டவர் அவனை அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளி இன்னொரு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை செலக்ட் பண்ணுறாரு. அவன்தான் தாவீது. அவன் சின்ன பையனாக இருக்கிறான். அவன் வந்து பாருங்க, அவன் சின்ன பையன்தான். கோலியாத் வந்து அங்கே சவால் விடுகிறான். அந்த இடத்துல தாவீது தம்முடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படியே வருகிறான். அவனுடைய சகோதரர்கள் அவனை என்ன பண்ணுறாங்க, இங்கேயே வந்து எதுக்கு வந்தேன்னு சொல்லி அவனை அலட்சியப்படுத்துகிறாங்க. அவனை ஒரு பொருட்டாக எண்ணலை. இப்படி இருக்கும்போது அந்த சவாலை எதிர்த்து நிற்பதற்கு இந்த கோலியாத் தயாராகிறான். எல்லாரும் கொண்டு போய் ராஜாவின் இடத்துல விட்டுடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா தேசமே பயப்படுது. நம்ம தொடர்ந்து இதை படிச்சுட்டு வரோம். ராஜா முதற்கொண்டு எல்லாருமே மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஏன்னா அவன் பயங்கரமாக இருக்கிறான். அவ்வளோ உயரம், என்ன அவன் சிறு வயது முதல் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறான். என்ன அவனுடைய ஹைட்டு வெயிட்டெல்லாம் பார்க்கும்போது 10 அடிக்கு மேலே. தாவீதுடைய ஹைட்டுக்கு அவன் வச்சிருக்க கத்தி இருக்கும் பொழுது. இவன் விடலை பருவம், சின்ன பையன். இவன் வந்து சண்டைக்கு போகிறேன்னு துடிக்கிறான். என்னை விடுங்க, நான் போகிறேன்ற மாதிரி அவனை பிடிச்சி அடக்குனாங்க, அடங்க மாட்டேங்கிறான். அப்படி ஒரு துடிப்போட இருக்கிறான் இந்த தாவீது. பாருங்கள், ஒருத்தருக்கும் சண்டை போட தைரியம் இல்லை, ராஜாவுக்கு கூட தைரியம் இல்லை. இங்கே வேதத்தில் இந்த சவுலை வந்து தவறானவனாக அநேக இடங்களை பார்க்குறோம். அவன் செய்த ஒரு நல்ல சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் இருக்கும். ரொம்ப காரியங்கள் அவங்க தப்பாக இருந்தால் கூட அவங்க கூட சில நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. அதுதான் எனக்கு முக்கியம் இல்லையா? நமக்கு அநேக தீமை செய்திருந்தாலும் கூட அவங்க மூலமாக ஏதோ நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கும் இல்லையா? இந்த தாவீது சண்டைக்கு போகிறேன்னு சொல்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவனை வந்து எப்படி அங்கீகரித்து இந்த சவுல் அனுப்புகிறான்? ஏன்னா ஒருவேளை இந்த தாவீது கோலியாத்துக்கிட்ட சண்டை போட்டு தோற்று போயிருந்தால் என்னவா இருக்கும்? அந்த இஸ்ரவேல் தேசமும் இந்த ராஜாவன் சேர்த்து அடிமையாக போயிருப்பாங்க. அதுதான் அவன் சவால் விடுகிறான். 40 நாளாக என்ன பண்ணுகிறான்? உங்களில் ஒருவன் என்னோடு கூட சண்டையிட்டு என்னை ஜெயித்தால் நாங்கள் பெலிஸ்தர்களை நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமைகள். சண்டையிட்டு நீங்கள் தோற்றுவிட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை. அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா முதல்ல கொண்டு அந்த தேசமே இந்த பெலிஸ்தருக்கு அடிமையாகணும்னு சொல்லி சவால் விடுகிறான் 40 நாளாக. இந்த சவாலை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தருக்கு தைரியம் இல்லை. ஆனால் சின்ன பையனாகி இந்த தாவீதுக்கு மாத்திரம் ஒரு தைரியம் பொத்துக்கிட்டு வருது. என்னை விட நான் போகிறேன்னு துடிக்கிறான். பாருங்க, இந்த ராஜா வந்து இந்த சின்ன பையனை நம்பி ஒருத்தர் விசுவாசமாக பேசும் பொழுது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அதை அங்கீகாரம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த சவுலுக்கு அது முடியல, நம்மளால் சண்டை போட முடியாது, அந்த விசுவாசம் அவனுக்கு இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து நான் சண்டைக்கு போகிறோன்னா அவன் வார்த்தையை நம்பி அவனுக்கு தைரியமாக, ஏன்னா சவுல் அனுப்பாமல் சண்டைக்கு போக முடியாது. அவன் தான் அந்த தேசத்தின் ராஜா. அவன் வந்து அனுப்பணும், போப்பா சண்டை போடுன்னா தான் போக முடியும். அப்போது சவுல் அனுமதி கொடுக்காம யுத்தம் பண்ண முடியாது. ஆனால் சவுல் இந்த தாவீதை நம்பி, இந்த சின்ன பையனை நம்பி அவனுக்கு கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணுறான். ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, கத்தியெல்லாம் கொடுத்து, இனி இதெல்லாம் போட்டு பாரு, சண்டைக்கு போகணும். இதெல்லாம் என்ன புரியுதுன்னா, நம்மளால் ஒரு விஷயம் முடியலன்னா இன்னொருத்தர் செய்கிறாங்கன்னும் போது அவங்கள உற்சாகப்படுத்தி விடணும். ஹல்லேலூயா. இந்த சவுல் சரியான ஆளில் தான், ஆனால் இந்த இடத்துல ஒரு சரியான ஆள் மாதிரி தெரியுது இல்லையா? இந்த இடத்துல அவன் செஞ்சது சரியாக தான் இருக்குது. இந்த தாவீதை அங்கீகரித்து இவ்வளோ விசுவாசமாக பேசுகிறேன்னு சொல்லி அவனை வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி, நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது விசுவாசமாக பேசுகிறாங்களா
அவங்கள தட்டி கொடுத்து, நீங்கள் செய்யுங்கய்யா, நான் கூட இருக்கிறேன், உங்களால் முடியுங்க, எதனா ஹெல்ப் வேணுமா இல்லையா? ஒருத்தர் விசுவாசத்தை பேசும்போது அந்த விசுவாசத்தை தட்டி குறைச்சி அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய நம்பிக்கை உடைக்கிற மாதிரி ஒரு நாளும் பேசக்கூடாது. நம்ம அவங்களுக்கு தட்டி கொடுத்து, பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், என்னால் உங்களுக்கு எதனா உதவி வேணுமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் நினச்சது செய்யுங்க, ஏதோ பெருசாக செய்யணும்னு நினைக்கிறீங்களே, செய்யுங்கய்யா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி தான் இந்த சவுல் இங்கே இந்த தாவீது சின்ன பையனாக இருந்தாலும் அவன் பெரிய தேசத்தின் ராஜாவாக இருக்கிறான், சேனை அதிபதிகள் இருக்கிறாங்க, தேசத்தில் பெரிய பெரிய ஒரு உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, இல்லை அவங்க கூடவே பெரிய வீரர்கள் எல்லாமே இருந்து கூட எல்லாருமே இங்கே தைரியமற்றவர்களாக பயந்து நடங்குறாங்க. இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள ஒருத்தரும் இல்லை. ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் ஒரு பெரிய தைரியம் வந்துடுச்சு, நான் போய் சண்டை போடுறேன்றான். அவனை நம்பி ஒருவேளை பொடி பையனாக இருக்கிற நீ போய் சண்டை போட்டு தோத்துட்டு எங்கள் மான மரியாதையெல்லாம் போய்ட்டு நாங்கள் அடிமையாகணுமா அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படியே இந்த சவுல் நினைக்கல. அந்த சின்ன பையனை நம்பி ஹல்லேலூயா அந்த பெரிய பொறுப்பை கொடுக்குற. இது ஒரு தேவனுடைய குணம். தகுதி இல்லாதவனை அவனை நம்பி அந்த பொறுப்பை கொடுக்குறார்ல, இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறவர்கள் சில சிறந்த காரியங்களை பேசும்போது, அதை செய்யணும்னு முற்படும்போது, அவங்கள அவங்க சூழ்நிலை பார்த்து, அவங்கள இயலாமை, அவங்களுக்கு அறிவு குறைவு, திறன் குறைவுறதை வச்சுட்டு இதெல்லாம் உன்னால் முடியாதுங்க சொல்லி நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாள் உடைச்சிடக்கூடாது. அவங்களால முடியாது நமக்கு தெரிஞ்சால் கூட அவங்க நம்பிக்கையை பேசும்போது நம்ம அவங்க நம்பிக்கையை தட்டி கொடுத்து தூக்கி விடணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் தான் நான் அடிக்கடி எனக்கு வரும். எனக்குள்ளே ஒரு விதமான ஒரு தகுதியற்றவனாக சில நேரங்களில் ஒரு சத்தம் எங்கே கேட்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை எனக்கு கடந்து வரும். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்தரிக்கிறேன். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல மோசேக்கு சமமாக எண்ணப்படுகிற ஒரு தேவ மனிதன் தான் இந்த ஒரு பவுல். அவர் தான் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான புத்தகங்களை மோசே எழுதினாரோ அதே போல் இந்த புதிய ஏற்பாட்டில் நிறைய முக்கியமான சத்தியங்களை எழுதி வைத்து போனவர் இந்த பவுல் தான். ஆனால் இந்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உண்மை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால். அப்போ இதில் என்ன தெரிகிறது, நான் உண்மையாக இல்லை, ஆனால் அவர் என்ன உண்மை உள்ளவர்னு எண்ணி இந்த கனமான ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு குணாதிசயம் இல்லையா? தகுதி இல்லாதவனை தகுதி உள்ளவன் என்று எண்ணுவது. ஏன்னா அந்த ஒரு எண்ணமே அவனை தகுதி உள்ளவனாக மாத்திரும். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு கையில் கொடுத்துட்டு, அப்பா இது சூப்பராக நீ செய்வப்பா, உன்னால் முடியும்னு சொல்லிட்டா அவனுக்கு அது தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் சிறப்பாக செய்யணுமே சொல்லி அந்த நிமிடம் முதல் அவனுக்கு அது பொறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அவன் தன்னை தகுதி படித்து கொள்ள அதுக்கு ஆயத்தமாயிடுவான். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரையும் நம்ம தகுதி உள்ளவர்களை எண்ணணும். தேவன் எல்லாரும் விடுது என்றார். பவுலை மாத்திரம் இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையுமே தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா, நீங்கள் சில நேரங்களில் இதுக்கு நாங்கள் தகுதி இல்லைங்க, இதுக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படின்னு சிலர் உங்கள் வாழ்க்கையில் சிலர் அப்படி சொல்லி, இது உனக்கு வராது, இது உனக்கு இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நீங்களே செஞ்சு பார்த்து தோற்று போயிருக்கலாம், இது நமக்கு வரலன்னு விட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் எது வராது நினைக்கிறீங்க அது உங்களுக்கு வரும்ன்ற ஆண்டவர் நம்புகிறார். ஹல்லேலூயா. எது உங்களால் செய்ய முடியாது நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியும்னு தேவன் நம்புகிறார் என்ற அந்த ஒரு தெளிவு நமக்கு தெரிஞ்சுட்டா, கடவுளையே நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் மேலே நாம நம்பிக்கை வைக்கிற பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த கடவுள் நம்மளை நம்புறார் இல்லைங்க. தகுதி இல்லாத என்னை தகுதி உள்ளவன்னு அவர் நம்புறாருல,
இந்த ஒரு நம்பிக்கை போதும் நம்மளை தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனா அவர் என்ன உண்மை உள்ளவன்ற அவரை எண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக உண்மை உள்ளவர்களாக மாறித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் புத்தி இல்லாதவர்களாய் இந்த உலகம் சொல்லலாம், நாம் சொல்லலாம், அவர் நம்ம புத்திசாலின்னு நம்புறாரு. புத்திசாலின்னு எண்ணி அப்படியே முழுமா ஒரு சதவீதம் கூட சந்தேகப்படாமல் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவரே நம்ம நம்பிட்டார். அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கையிலே நமக்கு புத்தி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றிவிடும். ஹல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறத விட்டுட்டு கடவுள் என்னை குறித்து என்ன நினைக்கிறாருன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போயிட்டாலே நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துடும். ஹல்லேலூயா. உலகம் நம்ம எப்பொழுதும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு வேலைக்கு நம்மளை எடுப்பாங்க இல்லையா? எல்லா வேலைக்கும் ஒரு தகுதி இருக்குல்ல. இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இதை பேச தெரியணும், இதில் அனுபவம் இருக்கணும், இப்படி எல்லாமே பலவிதமான பல தகுதிகள், பலவிதமான ஒரு தகுதியை வச்சு தான் ஒவ்வொரு வேலைக்கும் எடுக்கிறாங்க. ஆனால் கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு தகுதி பார்க்கல. நான் சொல்கிறத நீ நம்பினாலே உனக்கு தகுதி வந்துடுறார். ஹல்லேலூயா. நீ வரல, தகுதி இல்லை, நான் இல்லை, புத்தி இல்லை, உண்மையில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன் நீ உண்மை உள்ளவன், நான் சொல்கிறேன் நீ தகுதியானவன், நான் சொல்கிறேன் நீ பெரிய ஆள், நான் சொல்கிறேன் நீ புத்திசாலி. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் நீ பராக்கிரமசாலி, நான் சொல்கிறேன் நீ ஒரு ஜெயிக்கிறவன் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யார் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நமக்கு என்ன தோணுது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார் என்ற அந்த ஞானத்துக்குள்ளே போயிட்டாலே வெற்றி நம்முடையது. ஹல்லேலூயா. இப்போ இந்த சவுலுடைய காரியத்தை பார்க்கும்போது உண்மையிலே சவுல் என்ன பண்ணுறான், இந்த சவுலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான். அந்த பகுதியை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 38, 39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு, பாருங்க, தன்னுடைய ஒரு ராஜா, ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், இந்த கோலியாத் மிக உயரமாக நின்றுக்கிட்ட சவால் விட்டு நிற்கிறான். எல்லாமே பயப்படுறாங்க, தேசமே பயப்படுது, ராஜாவுக்கு ஒரு பக்கம் பயம். ஆனால் ஒரு சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன், யுத்த வீரன், அவன்கிட்ட சண்டை போட முடியுமா? சண்டை போட வாய்ப்பே இல்லை. அவ்வளோ வெயிட்டு ஹைட்டு எல்லாமே இருக்குது. அவன் மார்க் கவசம் போட்டிருக்கான், ஈட்டி வச்சிருக்கான், அவனுடைய ஆயுதங்களை வைத்திருக்கிறான். அப்போது ராஜா என்ன பண்ண, தாவீது சொல்கிறத நம்பி தாவீதுக்கு தன்னுடைய வஸ்திரங்களை கொடுக்குறாரு. அப்புறம் வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு, தன் வஸ்திரங்கள், ஹலோ, கவனிக்கப்பட வேண்டிய வசனத்தில் ஒவ்வொரு பகுதியில் வார்த்தையும் ரொம்ப கவனிச்சுன்னு ஆச்சரியமாக இருக்கு. ராஜா தன் வஸ்திரத்தை, தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது ராஜா. எந்த அளவுக்கு தாவீது மேலே நம்பிக்கை வந்திருந்தா தன் வஸ்திரத்தை எடுத்து கொடுத்துருப்பார் இல்லையா? யாராவது போர்ச்சவன் உன்னுடைய வஸ்திரத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. அங்கே எவ்வளோ போர்ச்சவர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க வஸ்திரத்தை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் தன் வஸ்திரத்தை கொடுக்குறேன்னா தாவீது மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நமக்கு நம்பிக்கை வராக்கிட்ட பரவாயில்ல, கடவுளை நம்புறான் பாரு, அவனை நீங்கள் நம்புங்க. ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் வரலைங்க, ஆனால் கடவுளை ஒருத்தன் நல்லா நம்புறானே, அவனுக்கு நம்பிக்கை இருக்கா, அவனை நம்புங்க. ஹல்லேலூயா. இந்த சவுலுக்கு நம்பிக்கையில் நான் ஜெயிப்பேன் என்று, தன் இஸ்ரவேலின் தேவன் என்னை வெற்றி பெற செய்வார் என்ற நம்பிக்கை இந்த சவுலுக்கு இல்லை. ஆனால் அந்த தெய்வத்தை நம்புகிற ஒருத்தன் நிற்கிறான் முன்னாடி, நான் ஜெயித்து காட்டுறேன்னு. இப்போ அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த கடவுளை நம்புகிறவன் மீது இவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அதாங்க கடவுளை நம்புகிற நான் சொல்கிறேன், கடவுளை நிற்கல, பார்க்கல, நாம் தான் அநேக இடத்துல கடவுளாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நின்று பேசுகிறோம் பாருங்க, அந்த இடத்துல இப்போ சவுலுக்கு தாவீது தான் கடவுள். ஹல்லேலூயா. என்னை காப்பாற்ற வந்த கடவுள் இந்த தாவீது தான். 17 வயசு சின்ன விடலை பருவம் பையன், ராஜாவுக்கு 40 வயசை தாண்டி மேலே போயிடுச்சு இல்லையா? அவனுடைய வயசு என்ன, அவன் இது என்ன, ஆனால் அந்த சின்ன பையன் தான் இப்போ அவனுக்கு கடவுள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசமாய் பேசுகிறது உண்டானால் அநேகருக்கு நீங்கள் கடவுளை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசமாக பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க. எவன் ஒருவன் விசுவாசமாக பேசுகிறனோ கர்த்தர் அங்கே நிற்பார். ஹல்லேலூயா.
நான் அடிக்கடி விசுவாசம் பற்றி பேசும்போது ஒரு காரியம் எனக்கு கரெக்டாக அங்கே டச் ஆகிடும். என்னென்னா, இந்த சாட்ரக் மேஷாக் ஆபத்தினுக்கு அந்த 3 பேர் ஒரு அந்த சூழ்நிலை கடவுளை நம்பக்கூடாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் மண்டிட்டுட்டாங்க, எல்லாரும் இந்த சிலையை வணங்கிட்டாங்க. நம்மளும் வணங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்களே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும் இந்த வார்த்தை. ஆண்டவரை அப்படியே பரலோகத்தை விட்டு இறங்கி அக்கினியிலே உலாவ செய்தது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தை கடவுளை வந்து கீழே இறங்கி எதில் உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதிலே வந்து ஆண்டவர் உலாவ செய்வார். ஹல்லேலூயா. அதில் வந்து உலாவுவார். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தையை ஆண்டவரை திருப்பி பார்க்க வைக்கணும். நம்ம செயல்கள் கடவுளை திரும்பி பார்க்க வைக்கணும், இல்லையா? நம்ம ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ போயிட்டு இருக்கிறதில்ல. நம்ம ஒவ்வொரு அசைவுகளும் முக்கியம், நம்முடைய ஒவ்வொரு சிந்தையும் முக்கியம், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண மாணவர்களாக நினச்சிக்கிட்டு தான் சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறனா எதை கொடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். எங்கே விட்டாலும் அவங்க வெற்றி தான், இல்லையா? கையிட்டு செய்யும் யாவும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம பாருங்கள், அதெல்லாம் வந்து வேதத்தை விட்டு விலகி போய் யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, டாக்டர் சொன்னார், நான் இது இருந்தால் இது நடக்கும், ஒரு கால்குலேட் போட்டு கணக்கு போட்டு மாம்சீகமாக யோசித்து கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். இது மாம்சீக உலகம் இல்லை, நாம் வாழுகிறது ஆவிக்கிற உலகம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுகிறது? கடவுளுடைய வார்த்தையினால் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்கிற உலகத்தை நாம் எப்படி பார்க்க முடியும்? வார்த்தை கொண்டு தான் பார்க்க முடியும். காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த காணாதவைகள் எல்லாம் எங்க இருக்குது? கடவுளுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஒருவன் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, அதை ஒருத்தன் நம்பும் பொழுது, அந்த காணாத அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட அனைத்தும் காணக்கூடியவைகளாய் அவனுக்கு மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் பேசுகிற வார்த்தை கொண்டு சில நேரத்தில் கடவுளை மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த நேரத்தில் சோர்ந்து போயிருந்தேன். அந்த ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அந்த வார்த்தை தாங்க எனக்கு ஒரு விதமான ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அந்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அதில் தாங்க அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் உண்டு, எத்தனையோ. ஆமாம், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணும்? கடவுளை போல பேசணும், இல்லையா? நம்முடைய அவருடைய சாயலாக எதுக்கு உண்டாக்கினார்? பிசாசின் சாயலாக உண்டாக்கினார். பிசாசு எப்போ அவநம்பிக்கை பேசுகிறான், தீமையை பேசுகிறான், அநீதியை பேசுகிறான், ஒழுங்கின்மை பேசுகிறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவைகளை பேசி நம்மளை கீழ்ப்படிய செய்கிறான். அவன் பேசுவதெல்லாம் தீமை தான். ஆண்டவர் நன்மையானதை மட்டும் பேசுகிறார், ஜீவனை பேசுகிறார். ஹல்லேலூயா. சொன்னார், என்னுடைய வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அந்த இயேசுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நீங்கள் உன்னிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட அங்கே வீணான இயேசு எங்குமே பேசினதாக இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் படிக்கும் பொழுது ஒரு ஜீவன் வருகிறது, அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பேசணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சவுல் என்ன செய்கிறான்? தன் வஸ்திரத்தை கொடுத்து, வாசிங்க அப்புறம். தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து, தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல போட்டு, தலையில வந்து ஒரு ஹெல்மெட் போட்டு, ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். பாருங்க, இந்த சவுல் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பட்டயத்தை எல்லாத்தையும் யுத்தத்துக்கு போகும்பொழுது ஒரு போர் வீரன் எப்படி போக முடியுமோ, அதுவும் போர் வீரனுடைய காரியத்தை கொடுக்கல, இந்த ராஜாவினுடைய காரியங்களை அவனுக்கு கொடுக்குறான். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் யோசிக்கிறதில்ல, இந்த தாவீதை ராஜாவை ஏற்கனவே செலக்ட் பண்ணாருன்னு யாருக்கு தெரியாது? சவுலுக்கே தெரியாது.
ஆனால் தெரியாமலே தன்னுடைய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை அவனை கொடுக்குறான். ஹல்லேலூயா. ராஜாவுடைய இந்த எப்படி பாருங்க கனெக்ட் பண்ணுவாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தை பல ராஜாங்களெல்லாம் அவங்க வஸ்திரத்தை கைட்டு, அப்பா நீ தான்பா ராஜா, நான் சும்மா பேருக்கு தான் ராஜா. ஹல்லேலூயா. பலர் நம்ம பேசுகிற வார்த்தையை பார்த்து அந்த ஸ்தானத்தை கைட்டு உங்கள்கிட்ட நீ வச்சுக்கப்பா, நீ தான் லாய்க்கு. ஹல்லேலூயா. இல்லையா? யோசிப்பு பேசுகிறத பார்த்து உன்னை போல ஒரு தேவாவிய புத்தியை பெற்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், முத்திர மோதிரத்தை கைட்டி ஒரு ரதத்தை கொடுத்து நான் சும்மா ராஜாவை இருந்துக்கிறேன், நீ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நீ பார்த்துக்க. ஹல்லேலூயா. நான் ராஜா தான் இருக்கிறேன், உனக்கு இருக்கிற அறிவு ஞானம் எனக்கு இல்லையே, உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையே, அதனால் நான் ராஜான்ற பேரோடு இருந்துக்கிறேன், இந்த தேசத்தின் அதிபதியா நீ இருன்னு சொல்லி அதிகாரத்தை அவன் கையில் கொடுக்குறான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தை அநேக ஸ்தானத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீ தான் இதுக்கு லாகி. ஹல்லேலூயா. நான் சும்மா இருந்திருக்கிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம பேச்சில் பல அற்புதங்கள் நடக்கும். பல உங்கள் வாய்க்குள்ள ஒரு அற்புதம் இருக்கிறது, அதை ரிலீஸ் பண்ணணும். அதை ஆமாம், ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நாட்களை நேரத்தை நிறைய வீணடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? பல நேரம் உட்காந்து எதையும் பேசிட்டு இருக்கிறோம், எதையும் பேசிக்கிறோம், தேவையற்றது பேசிக்கொண்டு இருக்கிறோம். கடவுளை உயர்த்தி பேசி பாருங்கள், அந்த நேரம் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று பேசி பாருங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வெகு வேகமாய் ஓடுகிறது இல்லையா? நாட்கள் கடந்து வெகு வேகமாய் பொழுது விடுகிற மாதிரி இருக்குது, பொழுது போகிற மாதிரி இருக்குது. புது வருஷம் வந்த மாதிரி இருக்குது, அடுத்து இன்னும் புது வருஷம் வந்துடும் போல இருக்குது இல்லையா? நாட்கள் எவ்வளோ வேகமாக போடும். என்ன தான் சாதித்தோம், என்ன தான் பண்ணோம்? கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று, உன்னால் முடியும் என்று அநேக காரியங்களை திட்டங்களை உனக்காய் வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் புரியாமல் ஓடிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை உண்மை உள்ளவென்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை தகுதி உள்ளவராய் அவர் எண்ணுகிறார். இதை விட பெரிய தகுதி நமக்கு வேணுமா? யார் என்ன எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என் தேவன் என்னை தகுதி உள்ளவனாக எண்ணுகிறார், என் தேவன் என்னை உண்மை உள்ளவனாக எண்ணுகிறார். அது எனக்கு புரிஞ்சிட்டாலே நான் தகுதி பெற்றுட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா பல மேனேஜருக்கு கீழே அது கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒரு வேலைக்கு அவங்க தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ரூல்ஸ் பிரகாரம் இதெல்லாம் உனக்கு இருக்கா, இவ்வளோ படிச்சிருக்கா, அனுபவம் இருக்கா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லி பலர் வருவாங்க. பலர் அந்த இன்டர்வியூக்கு வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன், அங்கே இன்டர்வியூவில் பல கேள்வி கேட்டுக்கிறேன். நான் சொன்னேன், ஏற்கனவே நான் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. எப்படிப்பா செலக்ட் ஆகிட்டேன்? இந்த கம்பெனி ஓனர் எனக்கு ரொம்ப நெருங்கினவர். ஹல்லேலூயா. அவரை இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டாரு. நீ வேணா அவரை போய் கேட்டுக்கோ, என் பேரை சொல்லு, அவர் தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் நமக்கு தகுதிப்படுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூ எடுக்கிற அவன் உன்னை ரிஜெக்டே பண்ண முடியாது. உனக்குள்ள எத்தனை குறை கண்டுபிடித்தாலும் மேலே இருக்கிற ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஐயா சொல்ல அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, இவருக்கு இந்த தகுதியெலாம் இல்லையே, இவ்வளோ படிச்சு இல்லையே. அவர் சொல்லுவார், நான் கம்பெனிக்கு ஓனரா, நீ கம்பெனிக்கு ஓனர்? நான் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர். நான் செலக்ட் பண்ணது தான். ஹல்லேலூயா. ஸ்பெஷல், அதாவது விசேஷித்த ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, ரெக்கமெண்டேஷனா? நமக்கு தேவாதி தேவனுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தகுதிப்படுத்திட்டோன்னா யாருமே நம்மளை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இல்லையா? நம்ம அவரிடத்துல தகுதி பெறணும்னா அவரை நோக்கி பார்க்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாரும் ஏற்கனவே தகுதிப்படுத்திட்டாரு, ஆனால் நம்ம இன்னும் அதை அறியாமல் இருக்கிறோம். நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லை, அதுக்கு தகுதி இல்லை, லாய்க்கு இல்லை, எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லி
பிசாசு காதில் வந்து சொல்லி என்ன பண்ணுறான், நம்மளை தகுதியற்றவர்களா, உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு அது இல்லை, இப்படி இல்லாமையே சொல்லி 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 நம்ம வீழ்த்துகிறவன் பிசாசு. ஆண்டவர் நமக்கு இருக்கிறத சொல்லி பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலே போதும்பா, இல்லையா சொல்கிறேன். நான் இந்த தேசத்தில், இந்த இஸ்ரவேல் தேசத்தில், நான் பெரிய தேசத்தில், இந்த கோத்திரத்தில் சின்ன கோத்திரம், அதில் நான் எளியவன், இதெல்லாம் சொல்லிட்டு வரான் கிதியோன், இல்லையா? அவனை பார்த்து ஆண்டவர் சார் பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, அந்த வார்த்தையை அவனுக்கு புதுசாக இருந்திருக்கும். இது வரைக்கும் அவனை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லி என் தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆச்சரியம் வந்திருக்கு, என்ன பார்த்தா பராக்கிரமம், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த, நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சே பெரிய வேலையை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து முதல்ல வியாபாரம் என்ன பண்ணுறதே தெரியலையா, சின்ன ஒரு இதை கொடுத்தார் ஆண்டவர். இந்த சேஃப்டி பின் அவன் தான் தயார் பண்ணனா. அதான் உலகம் ஃபுல்லாக அந்த சேஃப்டி பின் இல்லாமல் இருக்கிறதில்ல, எல்லாரும் சேஃப்டி பின் வச்சுருக்கிறீங்க இல்லையா? அது ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆகிடுச்சு. அது கண்டுபிடிச்சி யாருன்னா ஒரு கிறிஸ்தவன், அது ஆண்டவர் கொடுத்த சின்ன ஞானத்தில் அது பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள். உனக்கு என்னப்பா வரும், நான் போதும், அதிலே உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இப்போ தாவீது பாருங்க, இந்த கத்தி, இந்த போர் சேவகனுடைய வஸ்திரங்கள், அண்ணா அந்த அந்த ஒரு பாதரட்சைகள் எல்லாம் போருக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான் தான், இவன் மேலே நம்பிக்கை வைத்து. ஆனால் தாவீதுக்கு செட் ஆகலை, தாவீதுக்கு பழக்கம் இல்லாததுனால. வாசிங்க அந்த வசனத்தை. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது. ஐயா, சண்டைக்கு போகிறதுக்கு கத்தியெல்லாம் எடுத்துன்னு போவாம, போர்ச்ச ஒரு அவன் வந்து தலைச்சீரா போட்டிருக்கான், மார்க்கவசம் போட்டிருக்கான், ஈட்டி வச்சிருக்கான், கத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு போர் வீரனுக்கான எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் வந்து கோலியாத்து வந்து சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிட்றான். ஆனால் இவன் அதுக்காகத்தான் இந்த சவுல் என்ன பண்ணுறான், தன் வஸ்திரங்களை எல்லாத்தையும் கொடுத்து போர் சேவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து போட்டா. இவன் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் பழக்கமும் இல்லை, போட்டதும் இல்லை, இதெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வாசிங்க. அந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு, பழக்கம் இல்லைங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி களைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். நான் இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, வெற்றிக்கான காரணிகளை தேடாதீங்க, வெற்றி பெறுவதற்கு எதனா இருக்கா என்று தேடாதீங்க. உனக்கு இனி இருக்கிறதே போதும். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற திறமை போதும், உனக்கு இருக்கிற பேச்சாற்றல் போதும், உனக்கு இருக்கிற அறிவு போதும். அதை கொண்டு ஆண்டவர் உன்னை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு போர்ச்சேகவன் வந்து எல்லாம் ஆயுதம் தெரித்தவனான் இருக்கிறான். ஒருத்தன் அவனை சண்டை போடுவதற்கு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாகவே போகிறான். அப்போ ஆடு மேய்ப்பதற்கு என்ன கொண்டு செல்வான், அப்போ அவன் தடி எடுத்து போவான், குழாங்கற்களை வச்சிருப்பான். ஏன்னா தூரத்தில் வர மிருகங்களை இந்த கவன் வைத்து, அதாவது அது இப்போ எப்படி சொன்னால், கவன்னா ஒரு உண்டிகோலன்னு வச்சிங்களேன், அந்த கல்லை வச்சு தூரத்தில் அதை துரத்துவதற்கு கையில் வச்சிருப்பான். இதுதான் ஒரு மெய்ப்பனுடைய கையில் இருக்கிற ஒரு ஆயுதங்கள், அவன் தான் வச்சிருப்பான். அதுக்கு வந்து ஆடு மேய்ப்பதற்கு பாதுகாக்கிறதுக்கு தான். அந்த பாதுகாக்கிற அந்த கவனையும் கல்லை வைத்து தான் இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறான். பாரு, இது யாருமே இந்த 2 பேரையும் சமன்படுத்தி யார் ஜெயிப்பான்னு சொன்னால் ஒருத்தங்க கூட வந்து தாவீது ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தாவீது சின்ன பையனாக இருக்கான், கத்தி இல்லை, அவன் கையில் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த சவுல் கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்துடப்பா, இந்த கோலியாத்து கத்தி இல்லாமல் நீ போகிற, அவன் பெரிய கத்தி வச்சுன்னு இருக்கான், அவன் தலையை பிடிச்சி தூக்கி திருவி போட்டுருவான்பா, அவ்வளோ ஹைட்டாக இருக்கிற, நீ சின்ன பையனாக இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் சவுல் அதெல்லாம் சொல்லலை. என்னால் முடியாவிட்டாலும் ஒருத்தன் முடியும்னு சொல்கிறான்ல,
பாப்பா போ, கர்த்தரும் கூட இருப்பாருன்னு சொல்லி தைரியப்படுத்தி அனுப்புகிறான். ஆனால் அவன் அந்த இந்த கத்தியும் எதுவும் எடுத்துன்னு போகாமல் தனக்கு தெரிஞ்சதை வைத்து, எனக்கு புரிஞ்சது எப்படி என்னால் செயல்பட முடியுமோ, எனக்கு தெரிந்த வழிகளில் கர்த்தர் என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் என்ன தெரியுமா புரியுது? அது தெரியும், இது தெரியும், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, இதெல்லாம் வச்சு எனக்கு கடவுள் உன்னை பயன்படுத்துறதில்ல. நீ செய்ய வேண்டியதை சாதனால வச்சு கூட செஞ்சிருவார் இல்லையா? ஆண்டவன் சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன தெரியும் அதை வச்சு நான் வட்டி தரேன். அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, இது எனக்கு வரல, அது எனக்கு வரல, அதெல்லாம் கவலை இல்லை. நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். என் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்துட்டா அது எனக்கு போதும், நான் உன்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவேன். உங்ககிட்ட என்னென்னா இல்லை 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 என்ன பார்க்குறத விட்டுட்டு எனக்குள்ளே ஒன்று இருக்குது, எனக்குள்ளே ஒன்று இருக்குது, எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? சாதாரண ஒரு உண்டிகோலை அடிக்க எனக்கு தெரியும், எனக்கு ஆடு மேய்க்க தெரியும், எனக்கு ஆடுகளை மேய்க்கும், ஆடுகளை நான் சரியாக என்னால் மேய்க்க முடியும், அதை பத்திரப்படுத்த தெரியும். இது எனக்கு போதும், இது எனக்கு போதும். இந்த அடிகள் தெரியுமா? உண்டிகோல் அடிக்க தெரியுமா? போதும். இதை வச்சே கோலியாத்தை நீ வீழ்த்திடலாம். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக இருக்கும், எதிராளிகள் பெருசாக இருக்கலாம், சத்துரு பெருசாக இருக்கலாம், கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த தாவீதுடைய வெற்றிக்கான ஒரு முக்கிய ஆயுதமே அவனுடைய விசுவாசம் தான். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் அவனுடைய விசுவாசம். தன்மையில் அவன் நம்பிக்கை வைக்கல. அவன் ஏற்கனவே நடந்த காரியங்களையும் படிச்சிருப்பான் போலக்குது. இந்த கிதியோனை பற்றி படிச்சிருப்பான் போல. கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறார்ல, அவனை கொண்டு ஒரு பெரிய காரியம் செஞ்சார்ல, இதெல்லாம் அவன் படிச்சிருப்பான். என்னை கொண்டு ஒரு காரியம் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒரு சூழ்நிலை படிக்கும்போது நீங்கள் என்னென்ன பார்க்கணும்? அந்த இடத்துல உங்களுடைய கிதியோனை பார்க்கணும், அந்த இடத்துல நீங்கள் ஒரு மோசேயை பார்க்கணும், அந்த இடத்துல நீங்கள் ஒரு தாவீதாய் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல என் சூழ்நிலையில் நான் இங்கே தாவீது போல செயல்பட போகிறேன். ஏதோ கதை நீங்கள் படிக்கணுன்றதுக்காக எழுதப்பட்ட கதை இல்லை. ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவன் எப்படி பயன்படுத்தியிருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவங்களை பயன்படுத்தியிருக்கிறார், அவங்க எப்படி அதை கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டாக்கம் என்றதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படி செயல்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் வேதத்தை திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். இது பண்ண சூழ்நிலையில் நாமளும் கடந்து செல்வோம். அந்த இடத்துல தாவீதை போல நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஈட்டியோடும் பட்டையோடும் வருகிறாய். வாசிங்க அது. தன் பெலிஸ்தனுடன் கடந்து தாவீது தண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் கோலியாத் சொல்லுகிறான், நீ தடியை எடுத்துன்னு வர, என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி வர, நீ தடியை எடுத்துன்னு வந்துன்னுக்குற, ஏன்னா ஒரு போர் சேவகனா கூட நீ மதிக்கல, தடியை எடுத்துன்னு வந்தால் என்கிட்ட சண்டை போடுவேன், நான் எவ்வளோ பேர் ஆயுதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன், சொல்லுங்க. அப்புறம் அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நாயாப்பா, நாயா நினைச்சிட்ட சொல்லிட்டு தேவர்களை கொண்டு சபிக்கிறான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது, இப்போதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கணும். தாவீதுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தா, கொஞ்சம் கூட அசராம அவன் இவ்வளோ பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்குற மாதிரி உயரமாக இருக்கிறான், தாவீது குள்ளமாக இருக்கிறான். அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அவன் பேசுகிறான் பாருங்க. அந்த அந்த விசுவாசம் தான் வெற்றிக்கான மிகப்பெரிய ஆதாரமா அவனுக்கு இருந்து. வாசிங்க. இப்ப அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய நிறைய வசனம் நானோன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லா அதை நானோ என்பது கொஞ்சம் நிறுத்தி அந்த இடத்துல வாசிக்கணும் இல்லையா? நீ என்ன நம்ம எடுத்துட்டு வர, ஆனா நானோ
நானோ நீ நிந்தித்த நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே இப்போ தான் எப்படி இந்த சண்டைக்கு போகிறேன்றத இவன் இந்த வெளிப்படுத்துகிறான். பாருங்க, கவனிக்கணும். அப்போ இவனுக்கு குழாங்கள் மேல நம்பிக்கை இல்லை, கத்தி மேல நம்பிக்கை இல்லை, இவன் குழாங்கள் மேல நம்பிக்கை இல்லை. குழாங்கள் சும்மா அது ஒரு சின்ன ஆயுதமா, சின்ன பொருளா, அது அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமா, கூட எப்பவுமே எடுத்துட்டு போற ஒரு ஆயுதமா தான் எடுத்துன்னு போறான். இதெல்லாம் வச்சு ஜெயிப்புன்றதை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்க முடியல. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்றான்? தேவனை உயர்த்தி பேசுகிறான். மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் 2 பேர் அங்க ஒரு சவால் நடக்குது பாருங்க. இவன் பேசுறத பார்த்தா நமக்கு விசுவாசம் வந்துடும். ஹல்லேலூயா. அதாவது எதிர்பக்கம் என்ன இருக்குன்னு முக்கியம், உன் பக்கம் என்ன இருக்குது, உன் பக்கம் என்ன இருக்குது. குழாங்கல் இருக்கு, அடைப்பை இருக்கிறது, கவன்கள் இருக்கிறது, ஒரு தடி இருக்குது. பார்த்தா எல்லாம் பலவீனமான காரியம்தான். அவன் பக்கம் இருக்கிறது கேடையும் இருக்குது, பட்டையும் இருக்குது, ஈட்டி இருக்குது, தலைக்கவசம், மார்க்கவசம் இல்லையா, பாதரட்சைகள், ஒரு போர் வீரனுக்கான எல்லா ஆயுதங்களும் வைத்திருக்கிறான். என் பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா, ஆனால் என்னோட கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நான் வருது இந்த ஆயுதத்தை நம்பி வரல, இந்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெறணுன்னா அவரோட நாமத்தில் போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட நாமத்தில் நான் போகிறேன், இந்த நாமத்தில் நான் வெற்றி பெறுகிறேன், நாமத்தில் போய் நிற்கிறேன்னு சொல்லி பாருங்களேன், அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்குங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த இயேசு என்ற ஒரு நாமத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குங்க. பிசாசுங்களாம் நடுங்குதுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குங்க. அவரோட நம்ம நாமத்துக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பவர் இருக்குங்க. இல்லை, அவர் பேசின வார்த்தைக்கே வல்லமை இருக்குமானால் அவரோட நாமத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை, ஒரு ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறேன்னா அந்த கட்டளைக்கு எவ்வளோ பவர் இருக்குமானால் அந்த ராஜாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ராஜாவுடைய பெயருக்கு எவ்வளோ பவர் இருக்கும் இல்லையா. ராஜா கட்டளை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கணும், ராஜா ஒரு சீல் போட்டு அவர் கையெழுத்து போட்டால் நான் முடிஞ்சு போச்சு. அவர் நாமத்தை அவரை எழுதிட்டான்னு வச்சுக்க, அந்த தேசத்தில் எங்கே போனாலும் அந்த பேருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ நாமம் மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. இந்த கையெழுத்தை பாட்டெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதிகாரிகளா. அவரே கையெழுத்து போட்டார், இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுபோல தான் அவருடைய நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை நீ எங்கே பயன்படுத்துகிறதோ அந்த நாமத்தை என் தெய்வன் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ இவன் பிரஸ்தாபப்படுத்துறானா இல்லையா? எதிரிகளுக்கு முன்பாக இவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பேசுகிறான். அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தி, கடவுளை உயர்த்தி பேசும்போதே ஆண்டவர் அங்கே வந்துடுறாரு. நீ வெற்றிக்காய் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு கல்லை வச்சு சுற்றி விட்டால் போதும். அந்த கல்லை ஆண்டவர் எங்கே பட்டா சாவானோ அந்த இடத்துல கொண்டு போய், உடலில் எங்கேயுமே அவனுக்கு கேப்பே கிடையாது, நெத்தியில் மட்டும்தான் கொஞ்சோண்டு கேப் இருந்ததா. அந்த கவன்கள் கரெக்டாக அவன் நெத்தியில் ஒரு குண்டை போல நெற்றியை பிளந்து கொண்டு அவனுக்கு உள்ளே போய் அந்த நிமிஷம் தான் விழுந்துட்டான். அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி கையில் எடுத்துன்னு அப்படியே போகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன வாழ்த்துதல், என்ன பாட்டுகள் இல்லையா? அவன் நினச்சிருப்பானா, இன்றைக்கி அண்ணனை பார்த்துட்டு வர சொன்னாங்க, அவனுக்கு சாப்பாடை கொடுக்க அனுப்புனாங்க,
கொடுத்துட்டு வந்துடும், அப்படி தான் போயிருப்பான். இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு நினச்சிருப்பானா? நினைக்கல. ஆனால் அதற்கான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆடு மட்டும் மேய்க்கல, அவன் தன்னை என்ன பண்ணிக்கிறான், ஒவ்வொரு நாளும் தன்னை பலப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த தாவீதுடைய கணிப்பு பார்க்கும்பொழுது, இந்த வெற்றியை கணிக்கும் பொழுது எனக்கு சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. இந்த தாவீது தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எழுதினான். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை, அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய பலியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். இதெல்லாம் அவன் செஞ்சுட்டு தான் எழுதுறான். இதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு இந்த வசனத்தை எழுதான். வாசிங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவன் எழுதுறான். இங்க இந்த வசனங்களை எழுதுறான். இதை எழுத காரணம், இதை அவன் அனுபவிச்சு தான் எழுதுறான். இந்த அனுபவம் அவனுக்கு எப்படி வந்தது? இந்த வசனங்கள் எழுத காரணமா இருந்த இன்னொரு வசனம் இருக்கிறது. ஒன்று யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆண்டவர் அவனுக்கு, இந்த யோசுவாவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தர்றார். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிற பிரகாரம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறான் தாவீது. ஹல்லேலூயா. இந்த வெற்றி எங்கேருந்து வந்ததுன்னா, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த ஆலோசனையை யோசுவா வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெற்றான். அந்த ரகசியத்தை, அந்த பார்முலாவை யார் பின்பற்றினான்? தாவீது பின்பற்றினான். இவன் ஆடு மட்டும் வைக்கல, அவருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனித்து, ஏற்கனவே சொல்லப்பட்ட நடந்தவைகளை எல்லாம் படித்து தன் வாழ்க்கையிலே என்ன பண்ண நடைமுறைப்படுத்தியிருக்கிறான். அதனால தான் நம்ம சொல்ல, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, நான் பயப்படவில்லையே, அதை நான் பண்ண கொன்று போட்டேன். அதனால் ஆமாம், சின்ன பையன் காடுகளில் போய் ஆடுகளை மேய்க்கிறான். சிங்கம் நான் சாதாரண விஷயமா? மனிதனோடு பல மடங்கு அது பலன் கொண்டது இல்லையா? ஒரு அடி அடித்தால மனுஷன் தாங்க மாட்டான். சிங்கத்தினுடைய பவர் அப்படி, கரடியுடைய பவர் அதுக்கு. ஆனால் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டு அதை அடித்து கிழித்து போட்டான்னு அவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் அவனுக்குள்ள எப்படி வந்தது? கடவுளுடைய வசனத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? தன் வாழ்க்கையாய் மாற்றியிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் மிக சிறந்த கிறிஸ்தவர்களாய், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாய் மாறணுமா? நான் ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? கண் மலை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு அவன் ஒப்பாய் இருக்கிறான். அவனை ஒருத்தனை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவனை ஒருத்தனை ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம இந்த கூடி வருகிறோமே, இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி, ஆமாம், அப்போ தான் ஃபினிஷ் ஆகுது. அப்போ தான் ஆமாம், இன்றைக்கி சபைக்கு வந்தீங்க, வசனத்தை கேட்டீங்க, அதன்படி நீங்கள் செய்யும்போது தான் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. வரோம், கேட்குறோம், ஆனால் இன்னும் கிரியையில் வரல, செயலுக்கு வரல. அந்த செயலுக்கு வந்த பிறகு தான் அது என்ன ஆகுது? அதனுடைய பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம்ம கிரியைக்கு வராமல் பலனை எதிர்பார்க்குறோம் நிறைய இடத்துல. அதை செயல்படுத்தாமே அது நடந்துடணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா? வரோம், கேட்குறோம், அது என் வாழ்க்கையிலே வரணுமே, ஆண்டவர் சொல்லிட்டாரன்னு செய்யணுமே, அவர் எனக்கு உணர்த்திட்டாரே, அதை நடப்பிக்கணுமேன்னு சொல்லி நம்ம அதை அடுத்த நிலைக்கு போகிறது இல்லை.
கேட்குறோம், நல்லா இருக்குது ஆண்டவர் பேசினாலாம் சொல்கிறோம், அந்த இடத்த விட்டு போயிடுறோம். அத்தை மறந்தே போயிடும். அப்போது அந்த ஆசீர்வாதம், அந்த ஆண்டவர் உன்னோட பேசினாரே, உணர்த்தினாரே, அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளே எப்படி வரும்? நீ அந்த விஷயத்தை கேட்டு ஆண்டவர் உணர்த்தினதை நீ செய்யும்போது தான் அந்த கிரியைக்கு தக்க பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிரியைக்கு தக்க பலன் வேண்டும்? நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலன் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களே, நீங்கள் பேசுகிறீங்களே, அந்த பேச்சு ஒரு நாள் கிரியையே மாறிடும். அதுதான் சிறந்ததை பேசுங்கன்றது, அதான் நல்லதை பேசுங்க. ஏன்னா அது நாளைக்கு உங்களுக்கு கிரியையை மாறும் இல்லையா? நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் செயலாய் மாறும். அந்த மாறின பிறகு அது என்னாகும்? அது பலனை கொண்டு வருகிறோம். அதனால தான் நம்ம முதல்ல பேசுகிறோம், அந்த பேச்சு செயலாய் மாறிடும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். வாய் எதை பேசுகிறதோ அது செயலாய் மாறும் இல்லையா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை நாம் வாசிக்கும்போது அது 3 விசேஷங்களில் எழுதப்படுகிறது. ஒன்று, அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இல்லை, அநேக வைத்திராலே அவள் என்ன பண்ணா? தன் ஆஸ்தியெல்லாம் செலவிட்டும் சற்றாகிலும் குணமடையாமல் அப்படி இருக்கிற நேரத்தில் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு அதிகாரத்தில் எழுதுறதுக்கு கேள்விப்பட்டு அவருக்கு பின்பாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இன்னும் ஒன்று இருக்கும், எண்ணிக்கொண்டுன்னு இன்னொரு இடத்துல எழுதியிருக்கோம். அப்போ சொல்லிக்கொண்டால் எண்ணிக்கொண்டால், முதலாவது எண்ணிக்கொண்டால் இல்லையா? முதல்ல மனசில் நினச்சா, ஆமாம் நம்ம அவர்கிட்ட போய் இந்த வியாதி பற்றி பேச முடியாது, அவர் ஒரு ஆணாக இருக்கிறார், மற்றும் அவர் கூட சீசர்கள் இருக்காங்க, ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம போய் இந்த பற்றி பேச எப்படி சொல்ல முடியும்? இந்த அந்தரங்க பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்போது ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நம்ம அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஜெபிக்கும் சொல்ல முடியாது, ஆனால் அவர் வல்லமை இருக்குது அவருக்குன்னு நமக்கு தெரியும். அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய வஸ்திரத்துக்கும் வல்லமை இருக்குன்னு உணர்ந்து கொண்டு இயேசு குறித்து கேள்விப்பட்டோன்னு அவளுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் செத்தவனை எழுப்பினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க வைத்தார், இப்படி பலவிதமான அற்புதங்களை கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான்? அவருக்கு பின்பாக சென்று ஒரு நாள் அவர் இருக்கும் இடத்துக்கு நான் போவேன், இல்லது அவர் வருவார், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவருக்கு பின்பாகவே சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா சொஸ்தமாவேன் என்று முதல்ல நினைச்சா இல்லையா? முதல்ல மனசில் வந்ததான பேச்சா வரும். அவள் எண்ணிக்கொண்டால்னு ஒன்று எழுதியிருக்கோம். இன்னொரு பகுதியில் 3 சுவிசேஷ புத்தகத்தில் அவளை பற்றி எழுதியிருக்கோம். ஒன்றில் எப்படி இருக்கும்? எண்ணிக்கொண்டால் இருக்கும். முதல்ல நினச்சிக்கிட்டா, முதல்ல எண்ணத்துக்கு வந்தது, கற்பனைக்கு வந்தது, சிந்தனைக்கு வந்தது, யோசிக்க ஆரம்பித்தார், தியானிக்க ஆரம்பித்தால், மனசுக்குள்ளே அதை யோசித்து பார்த்தா இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் உண்டாகும். பொல்லாததை பார்த்து பொல்லாததை கேட்டதில் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் உண்டாகும். ஆனால் இவள் இயேசு குறித்து கேள்விப்பட்டபடினாலே இயேசு அற்புதமானவர், அதிசயமானவர் என்பதை கேள்விப்பட்டபடினாலே இப்போ ஒரு நல்ல சிந்தனை உண்டாகிறது. அவர் சுகமாக்குறவர், அவரிடத்தில் எப்படி ஆகிலும் போய் தொட்டால் சொஸ்தமாகும் என்று அற்புதமான சிந்தை அவர்களுக்கு உண்டானது. அதனால் எண்ணிக்கொண்டாள், அவர் எண்ணத்தில் உண்டானது. அப்புறம் சொல்ல ஆரம்பித்தாலாம். அப்புறம் முதல்ல கேட்டாங்களே எல்லாரும், என்னம்மா உடம்பு இப்படி ஆகிட்டே போகுது? ஆமாம், எவ்வளோ டாக்டரை பார்த்தேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல, ஒரு முன்னேற்றம் இல்லை, இருக்கிறத விட செத்து போகலாம் போல இருக்குமா, யாரும் தொட முடியல, எங்கேயும் போக முடியல, சொல்லவும் முடியல, மூளையில் முடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு குஷ்டரோகியை போல் ஒரு வாழ்க்கை, எதுவும் தொடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, தீட்டுன்னு சொல்லணும் இல்லையா? ஒரு மூலையில் உட்காந்து இருக்கணும், வீட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அன்றைக்கு தீட்டான பெண் அப்படி தான் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கும்? 12 வருடங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக வாழறது எவ்வளோ உடல் ரீதியாக ஒரு பக்கம் வேதனை, மன ரீதியான ஒரு வேதனை, எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைச்சது. இயேசு என்ற ஒருவர் நம் தேசத்தில் வந்திருக்கிறார், மேசியா வந்திருக்கிறார், ரட்சகர் வந்திருக்கிறார், எல்லாரும் நேசிக்கிற ஒருவர் வந்திருக்கிறார், தேவகுமாரனாய் வந்திருக்கிறார், ரட்சகராய் வந்திருக்கிறார். அவரிடத்துல போகிற ஒருவரையும் ஒரு புறம்பு தள்ளுகிறது இல்லை என்ற இதெல்லாம் கேட்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு எண்ணம் பிறந்தது, நல்ல சிந்தனை உண்டாகுது. ஒரு முடிவெடுத்தால் வஸ்திரத்தின் ஓரத்தை அகலும் தொட்டால் சுத்தமாவென்று சொல்லி கொண்டால் ஹல்லேலூயா. இந்த சொல் ஒரு நாள் செயலாய் மாறினது. இயேசு ஒரு நாள் வந்தார், அந்த தேசத்தில், அந்த ஊருக்கு வந்தார். அவர் பின்னாக ஓடி போய் அந்த திக்கு முக்காடி ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை பின்னாக ஒரு டச் பண்ணிட்டான், அந்த முனையை தொட்டுட்டான்,
தொட்ட அந்த நிமிடத்தில் இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டு அவளை தொட்டு அந்த நிமிடத்தில் சுகமாகிறது. இயேசு தனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை வெளியே போகிறதை உணர்ந்தவராய் அவர் திரும்பி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய விசுவாசத்தின் செயல் என் தேவனை திரும்பி பார்க்க வைத்தது. ஹல்லேலூயா. என்கிட்ட இருந்து எவனா வல்லமையை எடுக்கிறான், உங்கள் விசுவாசம் அவருடைய வல்லமை எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் மூலமாக அவருக்குள் இருக்கிற அற்புதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய பேச்சு தான் அது காரணம். பின்பாக போய் தொட்டு சொஸ்தமாவன் சொல்லி கொண்டு இருந்தாலே ஒரு காரியத்தை சொல்ல சொல்ல அதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே உண்டாகும். ஹலோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதெல்லாம் பேசுகிறீர்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சீக்கிரம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவள் சொல்லி கொண்டு இருக்கிறதுனாலே இயேசுவே அங்கே வரும்படியான ஒரு சூழல் உண்டானது. ஹல்லேலூயா. அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. உங்கள் வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றுகிறது. விசுவாசத்தோடு பேசுங்கள், எல்லாமே மாற்றும், எல்லாமே உங்களால் மாற்றும். அப்போது சொல்லிக்கொண்டே இருந்தால் வந்தால், பின்னாடி போய் தொட்டால், சுஸ்தமானால், திரும்பி பார்த்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் ரட்சித்தது. எதை நினச்சி செயல்பட்டாலோ அந்த கிரியைக்கு தக்க பலன் உண்டானது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, ஆமாம், அவளை நம்பிக்கை வீண் போகலை. தொட்டா சுஸ்தமாவேன்னு விசுவாசத்தை செயல்பட்டால் அவள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன் பையனை வந்து தொட்ட, என்னை கேட்காம வந்து ஏன் தொட்டேன்னு சொன்னாரா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், விசுவாசத்தை கொண்டு நீ நன்மை செய்யும் பொழுது, அற்புதங்கள் நடப்பிக்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. மோசே செங்கடலான நின்றுக்கிட்டு, ஆண்டவரே, இந்த எகிப்து ஜனங்களை நான் கொண்டு வந்தேனே, இவங்க முறுமுறுக்கிறாங்களே, அந்த பக்கம் பார்வோன் வருகிறான், இந்த பக்கம் செங்கடல் இருக்குது, என்னப்பா பண்ணுறது, ஒரே கத்துறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னிடத்தில் கேட்கிறது என்ன? என்னிடத்தில் என்கிட்ட நம்பா. அப்படி என்ன அர்த்தம்? என்கிட்ட ஏன்பா கேட்குறேன்னா உங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன்னால முடியும், என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். உன் கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார். நீட்டினா உடனே கடல் பளந்துடுச்சு. ஹல்லேலூயா. அற்புதம் எங்கேப்பா இருக்குது? மோசே கையில் தான் இருக்குது. மோசே, ஆமாம், யோசுவா பாருங்க, வசனத்தை சொல்லி சொல்லி அவனுக்கு விசுவாசத்தை வந்துடுச்சு. யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சூரியன் சாய போகிறது, யுத்தம் முடிகிற மாதிரி தெரியல. பார்த்தான், வெளிச்சம் எனக்கு வேணும், வெளிச்சம், யுத்தம் பண்ணுறதுக்கு வெளிச்சம் வேணும். பார்த்தான், சூரியனை பார்த்து பேச ஆரம்பிச்சான். சூரியனே, சந்திரனே, நீ ஆயலோன் பள்ளத்தாக்குல தரித்து நில். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஹல்லேலூயா. இப்போ தாண்டா உன்னுடைய வல்லமையை பயன்படுத்தியிருக்கிற, இப்போ தான் நான் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். ஏன்பா என்னை கேட்காம சூரியனை சந்திரன் நிறுத்திட்டு, நான் படித்தது தானே, நீ ஏன் நிறுத்தினன்னு கேட்டாரா? ஆண்டவர் மகிழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா. இப்போ தான் என் புள்ள நீ, ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தெல்லாம் உனக்கு கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் உனக்கு உரிமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்காம இந்த நேரத்தில் இது தேவைன்னு என்ன கரெக்டாக செஞ்ச பத்தியா? ஹலோ, விசுவாசத்தில் அந்த இடத்துல என்ன செய்யணும்னு உணர்ந்து நீ செயல்பட்டாங்க, கர்த்தர் உன்னை பாராட்டுவார். ஹல்லேலூயா. 2 கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று, எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்வது. ஆண்டவரே இங்கே போவா வானவா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேட்டகரி. இன்னொன்று, எது செய்யணுமோ அதை, இதுதான் கடவுளுக்கு பிடிக்கும், இந்த இடத்துல இது செஞ்சால் இதுதான் கடவுளுக்கு சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் விருப்பம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் செய்கிறான். அவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட அப்பாவோட உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் இங்கே இதுதான் இவருக்கு பிடிக்குன்னு சொல்லி அவரை கேட்காம அதை செஞ்சிடறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், கடவுள்கிட்ட எல்லாமே கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். இது பண்ணுவா, அது பண்ணுவா, இப்படி பண்ணுவா, அப்படி பண்ணுவான். இது ஒரு கேட்டகரி. ஒருத்தன் அப்பாவை நல்லா புரிஞ்சிட்டான், ஃபுல்லாக
ஸ்கேன் பண்ணிட்டான். அவருக்கு இப்படி பேசினா பிடிக்கும், இப்படி செஞ்சால் பிடிக்கும், இப்படி நடந்தால் பிடிக்கும். அந்த இடத்துல போய் நின்று தெரியுது, இந்த இடத்துல இதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரை கேட்காம அவன் செய்கிறான். அவன் கேட்காம பிடிக்கும். இப்போது இந்த அப்பாவுக்கு, அதாவது இந்த தேவனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்பா கிட்ட ஒன்று கேட்டு செய்கிறோன்னு பிடிக்குமா? அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இதுதான் பிடிக்குன்னு சொல்லி அவனை செய்கிறான்னா அது பிடிக்குமா? ஹலோ, அப்பா வேலை குறைஞ்சிடுச்சுல்ல. எப்பப்போ வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதுல நீ வேற நான் வேற இல்லைடா, என் உள்ளந்தான் உங்ககிட்ட இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதை குறித்து சந்தோஷப்பட. என்னடா பாத்ரூம் போனால் அதை வந்து கேட்குற, இட்லி சாப்பிட்னா அதை வந்து கேட்டுனுங்கிற, என்ன சாப்பிட்னாண்டவரை, என்ன ட்ரெஸ்ஸு போடணும், கருப்பை போடுவா செருப்பை போடுவா இல்லையா, எல்லாமே ஆண்டவரை கேட்காம நான் ஒன்றும் செய்கிறதில்ல. இன்றைக்கி என்ன புறமாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக கூட வருது. இன்றைக்கு நான் என்ன கலர்கள் ட்ரெஸ் போட வேண்டும்? ஆண்டவர் நீ கருப்பு ட்ரெஸ்ஸு போட சொன்னாங்க. இவர் டெய்லி ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு தான் உனக்கு வந்து ஆவியானவர் வந்து இது முக்கியமான வேலை. ட்ரெஸ்ஸு போடுறத சொல்கிறது அவர் வேலை. எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என்னை கேட்டு போடுறதில்ல, உனக்கு பிடிச்சதை போடு. ஹல்லேலூயா. நீ சந்தோஷமாக இருக்கிறத போடு. நாம் மிஷின் மாதிரி ஆகிடக்கூடாது. நமக்கு ஞானம், அறிவு, புத்திலாம் கடவுள் வச்சு படைச்சிருக்கிறார் இல்லையா? நம்ம சுயமாய் செயல்படணும், அவர் சித்தத்தை புரிஞ்சு செயல்படணும் இல்லையா? ஆதாமை அப்படி தான் படைத்தார். ஏன்னா ஆதாம் வந்து அடிமை மாதிரி படைக்கலை, என்னை புரிஞ்சுக்கிட்டு என் சித்தத்தை செய்யணும், அதுதான் விரும்பினார். எல்லாம் நான் சொல்லி செய்யணும்னு அவர் வந்து விரும்பலை. ஆனால் இயேசு மாத்திரம்தான் பிதாவுடைய சித்தத்தை அறிந்து அவர் எல்லாத்தையும் செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. பிதாவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு செயலும் பிதா கிட்ட கேட்டு செய்யலை, பிதாவை பார்த்து செஞ்சிட்டார். ஹல்லேலூயா. பிதாக்கு தான் பிடிக்குன்னு தெரிஞ்சு அவர் பாட்டுன்னு செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசுவை போல அவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர் எப்படி பேசணும்னு நினைக்கிறார், அது மாதிரி நாம் சிந்திப்போம், பேசுவோம், செயல்படுவாங்க. உங்கள் சிந்தனைகள் பேச்சாய் மாறுகிறது, உங்கள் பேச்சு செயலாய் மாறுகிறது, உங்கள் செயல் விளைவுகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற வழிமுறைகள். எது நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதை தான் ஒருத்தர் பேசினே இருப்பான். ரொம்ப யோசிச்சுனே இருக்கிறான். எதை யோசிக்கிறோன்னா அது தான் வாயில் பேசணும், அதே பற்றி பேசியிருப்பாங்க. சரி, எதை பேசுகிறாங்கன்னா அது தான் அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எதை செய்கிறாங்களோ அதுக்கு என்ன செஞ்சாங்களோ அதற்கான பலன் விளைவு உண்டாகும். அப்போது நல்லவைகளை சிந்திக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள், நல்ல கற்பனைகள் உண்டாக வேண்டும். அப்போது நல்ல பேச்சு உண்டாகும், நல்ல செயல் உண்டாகும், நல்ல பலன் உண்டாகும். நல்ல சிந்தனை இந்த உலகத்தில் எங்கே இருக்குது? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை உற்று நோக்கும் போது தான் ஆண்டவர் சொல்லாரு, இரவும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வேதத்தை படிக்க படிக்க அவன் சிந்தனை எல்லாம் தேவனுடைய சிந்தனை போல மாறுகிறது. தேவனை போல அறிவு, புத்தி எல்லாம் அவனுக்கு உண்டாகும் போது அவன் எப்படி இருக்கிறான்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அதுல அந்த வரி இருக்குதா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. இதுக்கு தான் இதெல்லாம். இந்த வசனத்தில் முக்கிய வசனம் என்னென்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு தான் இது இவ்வளவும் எதுக்குன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணுங்க. அதுக்கு தாங்க ஒரு வாழ்க்கை. எல்லாத்திலும் தோல்வியை அடைவதற்காக ஒரு வாழ்க்கை. எல்லாரும் வந்து ஒவ்வொன்றும் தோற்று போய் சோர்ந்து நிற்பதற்காக வாழ்க்கை. தொட்டதெல்லாம் துலங்கணும், எதை தொடங்கிறீங்க அதை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே இருக்குன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஆமாம், என் சிந்தை என்ன சொல்கிறாங்களே, என் நரம்பெல்லாம் ரத்தத்தெல்லாம் ஊறி போயிருக்குன்னு சொல்கிறாங்களே, அவர் நன்மை செய்கிறவராகவே சுட்டித்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் சிந்தையெல்லாம் நன்மை செய்வதாகவே இருந்தது, எண்ணங்கள் எல்லாம் நன்மை செய்வதாகவே இருந்தது. அதாவது எப்பவும் அவர் நன்மை செய்கிறவர் சுட்டி இருந்தான் இல்லையா? சில சொல்லுவாங்க, அந்த திருட்டுத்தனம் ரத்தத்தில் ஊறிடுச்சிங்க இல்லையா? அந்த புத்தி ரத்தத்தில் கலந்துருக்குன்னாங்களே, நம்ம தேவனுடைய புத்தி, தேவனுடைய ஞானம் நம்ம ரத்தத்தில் கலக்கணும். ஹல்லேலூயா.
உங்களுக்கு தெரியுமா, கோடி கோடிக்கான அணுக்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு அணுக்களும் ஒரு மனிதனாக முடியும். அப்போ ஒவ்வொரு அணுக்களும் ஏதோ ஒரு செயல்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று நோக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அனைத்து அணுக்களும் தேவனுக்கு நேராக தேவ சித்தத்தை நோக்கி தேவனுடைய நோக்கத்தை நோக்கி செயல்படுமையானால், அதை நோக்கி அது செயல்படுமையானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் தேவனை சித்தத்தை செய்வதற்கு துடிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு என் சிந்தை தாங்க. நம்ம சரீரத்தினுடைய செயல்பாடுகளை எது கட்டுப்படுத்துகிறா? நம்முடைய சிந்தை பகுதி தான். மூளையில் தான் கட்டளைகள் உண்டாகிற. அந்த கட்டளையின் அடிப்படையில் தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம். மூளையில் ஒரு கட்டளை பிறப்பித்த பிறகுதான் எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. அதனால் அந்த மூளையில் கட்டளையை மாறணும்னா நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மூளையினுடைய கட்டளைகள் மாறுகிறது. அதனால தான் வேதத்தில் நீ தியானமாக இருக்கும்போது அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த மூளைக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்போது நம்ம இயக்கம் மாறுகிறது. நம்ம இயக்கம் மாறும்போது அந்த கிரியைகள் நன்மையாய் மாறி ஒரு நல்ல விளைவுகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர். கண்களை மூடுவோமா? நம்ம வார்த்தை